वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। मर्यातीतरसीवर भगवारि सदुगैर् அறிவாய் ரமி பரமாத்துமன் அருணாச்சல ரமணன் பரிவாளும் முருகானல பரநாதிடு குகையார்ந்து அறிவாம் விழித்திரவாய் நிசம் அறிவாய் அது வெளியாம் அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாயனக்கோ குறையுண்டோ குறையும் குணம் நீ அல்லாஹ் நேரிவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கடலினையில் காதல் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கடலினையில் காதல் பெருக்கே தருவாயே ஓம் அதிமதுரசாபஹஸ்தாம் अपरिमितां मोदभान सौभाग्यां अरुणां अतिशय करुणां अभिनव कुलसुंदरीं वंदे ओम ऐं ह्रीं श्रीं शरणाचलं இப்போ நம்ம போன முறை என்ன படித்தோம்? தாக்ஷாயினி தைத்தியஹந்திரி தக்ஷ யஜ்ய விநாசினி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான் இல்லையா? தாக்ஷாயினியாக அம்பாள் அவதரித்த கதை. அது சிவபெருமானுடைய மனைவியாக இருக்கும் பொழுது, தக்ஷனுடைய மகளாக பிறந்து சிவபெருமானுடைய மனைவியாக இருக்கும் பொழுது, இந்த தக்ஷன் ரொம்ப ஆணவத்தோட சிவனாருக்கு உண்டான மரியாதை கொடுக்காம, அந்த யஜ்யத்தில் அவர் கொடுக்க வேண்டிய பாகத்தை கொடுக்காம பண்ண யாகம். அதை தட்டி கேட்குறேன், அது அவரை கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் போனாள். அங்கே போனால் அவர் ரொம்ப இருமாந்து இருந்ததை கண்டு கோச்சுட்டு அவளும் குதிச்சிட்டாள். தன்னுடைய உடலை மாய்த்து கொண்டாள். இதை கேட்ட சிவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அந்த வீரபத்ர சுவாமி தெரியும் தானே, மீனாட்சி உங்களை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த சுந்தரேஸ்வருடைய கணிதம் கைத்தாப்பு வீரபத்ர சுவாமி பயங்கரமாக இருப்பார். ஸோ அவரை அது சிவன் அப்படின்னா தோற்று வச்சு அந்த தக்ஷனுடைய யஜ்ஞத்தை நாசம் பண்ணிடுவார். அவரையும் வெட்டி தலையெல்லாம் குவித்து அவருக்கு ஆட்டுத்தலை கொடுத்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி தக்ஷ யஜ்ய விநாசம் அவதான் அது காரணம். எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு கேட்டால், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ரொம்ப ரொம்ப பொறுமையானவர், ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, தர்மத்தோடு கூடியவர். அவர் காட்டில் இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு அம்பாள் சீதையோடு இருந்தார். இருக்கும்போது ஒரு அசுரன் சீதை மேலே ஆசை கொண்டு ஒரு காக்காயை மாதிரி அவளை கொத்துறதுக்கு கொத்திட்டான். அவருக்கு அவ்வளோ கோபம் வந்துடுச்சு.
இதுதான் பாருங்க, அவ்வளோ பொறுமையானவர், அவ்வளோ தர்மத்தோடு கூடிய இருந்தாலும் தன்னுடைய ஆசை மனைவி அன்பு மனைவி பாவம் அவ்வளோ கொத்திட்டான்னு சொல்லிட்டு என்ன எடுத்தவங்க பிரம்மாஸ்திரத்தை எடுத்துட்டார். சரி, பிரம்மாஸ்திரம் கடைசி பட்சமாக எடுக்க வேண்டும். நியூக்ளியர் மிசைல் மாதிரி இருக்கு. ஒரு சின்ன ப்ரொவோகேஷன் நியூக்ளியர் மிசைல் கூட என்ன ஆகிடும், அந்த இடமே சாம்பலம். அவன் ஓடி போனான் எல்லா அளவுக்கும், எங்கேயும் யாரும் காப்பாற்ற முடியல. எல்லாரும் சொல்லிட்டாங்க அவரையே போய் நான் சரணடைஞ்சிருந்தேன். அதான் பெஸ்ட். அவன் சரணாகதி அடைஞ்சிட்டா அவர் உடனே முடிச்சுடுவார். அப்பயுமே எனக்கு அந்த பிரம்மாஸ்திரம் யாரையாவது ஏதாவது சீதாகும் அது எய்ததுன்னு சொல்லி அந்த காக்காயோட கண்ணை எடுத்துரும் அப்படின்னு கதை சொல்லுவோம். எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால், தன்னுடைய மனைவி சொன்னால் அவ்வளோ கோவம் வந்துச்சு. அதே மாதிரி இங்கே அவள் உயிரை விட்டான்னு சொன்னோன்னு சிவபெருமானுக்கு அவ்வளோ ஆத்திரமும் கோவம் வந்துச்சு. ஏற்கனவே தக்ஷன் பண்ணுறதுலாம் அவருக்கு பொறுக்கலை. அதனால் தக்ஷ யஜ்ய வினாஷ், அதுக்கு முக்கியமான காரணமானது தாக்ஷாயணி தான். அதனால தான் அவளை தக்ஷ யஜ்ய வினாஷின்னு சொல்லுவாங்க. சிவபெருமான அழிச்சாலுமே அந்த கிரெடிட்டெல்லாம் அம்மாவுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவளால் தான் அவ்வளோ கோவம் அடைஞ்சாரு. அது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு 121 அசிங்க. धरान्दोलित दीर्घाक्षी धरान्दोलित दीर्घाक्षी दरहासोज्ज्वलन्मुखी धरहासोज्ज्वलन्मुखी गुरुमूर्तिर्गुणनिधिर् गोमाता गुहजन्मभूः धरान्दोलित दीर्घाक्षी दरहासोज्ज्वलन्मुखी धरान्दोलित दीर्घाक्षी दरहासोज्ज्वलन्मुखी गुरुमूर्तिर्गुणनिधिर् गोमाता गुहजन्मभूः गुरुमूर्तिर्गुणनिधिर् गोमाता गुहजन्मभूः. இந்த வரக்கூடிய செயல்களை எல்லாம் அருள் புரியும் தேவியின் வடிவங்கள் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காரு இந்த உரையாசிரியர். அதாவது அம்பாள் அருள் புரியனா இந்த மாதிரி உருவங்கள்லாம் வந்து அருள் புரியலாங்கிற மாதிரி அருள் புரியும் தேவியின் வடிவங்கள் கொடுத்துருக்காரு. அதில் முதல்ல தராந்தோலித தீர்காட்சி அப்படின்னு என்ன பொருள்? தர ஆந்தோலித தீர்காட்சி. தீர்காட்சினா மிகப்பெரிய நீண்ட கண்களை உடையவர். தீர்காட்சி அதாவது மீனாட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, மீனை போன்ற கண்களுடைய. ஸோ இங்கே வந்து தீர்காட்சம் பெரிய கண்கள். இது எப்படி இருக்குன்னு கேட்டால் தர ஆந்தோலித அப்படின்னா சிறிது அங்கும் இங்கும் அப்படி சலித்து கொண்டிருக்கு, அங்கும் இங்குமா. அதுக்கு இந்த உரையாசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, அம்மாவுடைய அந்த காதோட ஓரத்துக்கும் அவளுடைய நாசி மூக்கோட ஓரத்துக்கும் அதை சலிச்சுட்டு இருக்கணும். அவ்வளோ பெரிய கண்களும் அது ஏன் அப்படி சலிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் சொல்கிறார், நீண்ட விசாலமான கண்கள் அப்படி அசைவது தன் பார்வை எங்கும் பட வேண்டும், ஏற்றத்தாழ்வின்றி அனைவரும் இதனால் உய்ய வேண்டும் என்ற கருணையினால் தான் அப்படி அவளுடைய கண்கள் அசைந்து கொண்டிருக்கு. இப்போ பாருங்கள், நான் உங்கள் ஒருத்தரையே பார்த்து நான் பேசிகிட்டு இருந்தேன்னா மற்றவங்க கோபமாக வரும். சுவாமி இன்னும் அவங்களே பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஓரளவு பொதுவாக எல்லாரையும் பார்த்து பேசுவவங்கள சரி, எல்லாரையும் பார்த்து பேசுகிறேன். அதே மாதிரி அம்பாள் யோசிப்போமே, ஒருத்தரையே பார்த்து அருள் பாடிச்சிட்டே இருந்தான்னா மற்ற ஜீவராசிகள்லாம் பாவம் ஏங்கி போயிடும் இல்லையா. அதனால் அவள் வந்து என்ன செய்கிறா, எல்லாரையும் பார்க்குற விதமாக அவளோட கண்கள் சலித்து கொண்டிருக்கான். அங்கே இங்குமா அவள் போய் பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு அவளோட கடைக்கண் பார்வை படாதான்னு தான் நம்ம ஏங்குறோம் இல்லையா. அதாவது நீங்கள் காமாட்சி கோயிலில் போனீங்கன்னா அப்படி தான் அவளோட கண்கள் ஒரு ஓரமாக பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் அந்த அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன்னா அவளுடைய நேரடியான தீக்ஷண்யமான பார்வை தாங்க முடியாது. ஸோ கடாட்சம். ஸோ அதுவுமே எல்லார் மேலே படணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினால அவள் என்ன செய்கிறா, அவளுடைய கண்கள் அங்கே இங்குமா அப்படி லேசாக அப்படி சளிச்சு கொண்டு அதுவும் கண்ணை உருட்டி அப்படி இப்படி பார்த்துட்டுக்கான்னு வச்சுக்கூடாது, மெதுவாக அப்படி கண்கள் சலித்து கொண்டு. அதான் தர ஆந்தோலித தீர்காட்சி என்பதாக அவளுடைய கண்கள் இங்கே வந்துச்சு. அதான் அருள் புரிகிற ஒரு வடிவம் சொன்ன அர்த்தம், அந்த கண்கள் தான் அருள் பாலிக்கும் இல்லையா. கடைக்கண் திறந்து பார்த்தா போதும், வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம் இல்லையா. இப்படிலாம் கூட கையெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் கூட வேண்டாம், அபயமுத்திரெல்லாம் கூட தேவையில்லை. கண்களை திறந்து நம்மளை பார்த்தாலே போதுங்கிற மாதிரி தர ஆந்தோலித்த தீர்காட்சி, சிறிது சலிக்கும் நீண்ட கண்களை உடையவள். அப்புறம் தரஹாச உஜ்வலன் முகி. தரஹாச
உஜ்வலன் முக்கி. முக்கின்னா முகம். உஜ்வலன்னா பிரகாசமாக இருக்குது. ஏன் அவ்வளோ பிரகாசம் இந்த முகத்துக்குன்னு கேட்டால் தரஹாச, சின்ன புன்னகை பூத்திருக்கா. ஸோ அந்த புன்னகை அவ்வளோ பிரைட்டாக இருக்குது, அவ்வளோ முகமெல்லாம் பிரகாசமாக இருக்கும் இந்த புன்னகையில். ஸோ தரஹாச உஜ்வல, உஜ்வலான்னு சொல்லுவாங்களே பிரைட். உஜ்வலான்னு ஒரு இது கூட இருந்துச்சு இல்லையா, உஜாலா வருது உஜ்வல. அவ்வளோ அழுடைய கொடுத்து உங்களுக்கு மனசுக்குள்ளே போட்டுருவாங்க. உஜ்வலா அவ்வளோ பிரகாசமாக அவளுடைய முகம் இருந்துதான். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா உரையாசிரியர், தரம் அப்படின்னு சொன்னால் சிறிது வெடித்து மலர்ந்ததுன்னு அர்த்தம் தரம்னு சொன்னார். ஆக தேவியின் உதடுகள் சிறிது பிரிந்து அவற்றில் தோன்றும் புன்சிரிப்பு முக ஒளியை கூட்டுவிக்கிறது. அந்த மந்தஹாசம் என்னும் புன்சிரிப்பு அருள் புரியும். ஸோ தேவியுடைய அந்த மந்தஹாசம், அந்த மந்தஹாசத்தை சௌந்தரில் எப்படி பார்த்தோம், அந்த என்ன பறவைகள், சக்கோர பறவைகள். சக்கோர பறவைகள் அவை எப்பயுமே நிலாவை பார்த்துட்டே இருக்கும், அதுலேருந்து வர்ற அமிர்தத்தை பருகிட்டே இருக்குமா. ஏன்னு கேட்டால் அம்பாள் அந்த புன் சிரிப்பு இருக்கே, அந்த அமிர்தமானது அவ்வளவு இனிமையானதான். அதெல்லாம் சுவைச்சு சுவைச்சு மறத்து போச்சோம். அதோடைய இது என்ன சொல்லுவாங்க, பீக், அழகு, அழகு, வாய் சொல்ற அழகு மறத்து போய் கொஞ்சம் புளிக்கஞ்சி வேண்டி அந்த பூனை நிலவோடைய ஒரு அமிர்தத்தை கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்துச்சு. எப்படி புளிக்கஞ்சி வேண்டின்னு சொல்லிட்டு அதை குடிச்சிட்டு இருந்துச்சு. நம்ம உலகத்தில் என்ன சொல்லுவோம், பௌர்ணமி நிலவு அழகு அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது புளிக்கஞ்சியும் அம்பாளுடைய புன்சிரிப்புக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னோம். எனக்கு ரொம்ப அது பிடிச்ச ஒரு ஸ்லோகம். ஸோ அவளுடைய மந்தஹாசம், மந்தனா மெதுவா அப்படி ஒரு புன்சிரிப்பு, அந்த இதழ்கள் விரிந்து. அதே மாதிரி அட்டகாசம் பண்ணுவாள். அட்டகாசம் பண்ணுவாதான் தெரியும் உங்களுக்கு. அட்டகாசம் எப்போ, போர்க்களத்தில் அட்டகாசம் பயங்கரமாக சிரிப்பாள். அந்த சிரிப்பிலே பயந்து நடுநடுங்கியெல்லாம் அசுரர்களாம் கீழே விழுந்து மாண்டு போவாள். ஸோ அவளுக்கு மந்தஹாசம் பண்ண தெரியும், அட்டகாசம் பண்ண தெரியும். ஸோ பக்தர்களுக்கு மத்தியில் மந்தஹாசம் முடிந்து அருள் புரிவா. அசுரர்கள் துஷ்டர்களுக்கு மத்தியில் அட்டகாசம், இது அவரே போட்டுட்டு ஒரே ஆசை, அட்டகாசம் அழித்து விடும்னு போட்டு. ஹாசம்னு என்ன அர்த்தம், சிரிக்கிறது. அதுவே மந்தமாக இருந்தால் புன் சிரிக்கணும். அட்டகாசம்னா பயங்கரமாக சிரிக்கிறது. நம்ம தமிழ் சொல்லுவோம் அட்டகாசம் பண்ணாதடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ரொம்ப சேட்டை பண்ணி ரொம்ப படுத்தினா குழந்தைல அட்டகாசம் பண்ணாதடா. அட்டகாசம் அர்த்தமே வேறு இல்லை. ஸோ அவளுடைய சிரிப்பை பார்த்தீங்க, புன்முறுவல், அது அவளுடைய முகத்துடைய ஒளியை கூட்டி ரொம்ப ஏற்கனவே அழகு, சௌந்தர்ய லகரி, லகரி லகரின்னா அவள் அலையலையாக தோன்றக்கூடிய அழகு இன்னும் மெருகேற்றுகிறது. அப்புறம் குருமூர்த்தி. குருமூர்த்தினா என்ன அர்த்தம், குருவின் வடிவானவள். குருனா யாரு, கு ரு ரெண்டா பிரிப்பாங்க. அதாவது குனா அஜ்ஞானம், குருனா அதை அழிப்பவர். ஸோ நம்ம இதயத்தில் இருக்கிற அந்த இருளான அஜ்ஞானத்தை அழித்து நல்ல ஞானத்தை கொடுப்பதுதான் குரு. ஸோ அப்படி நம்முடைய அஜ்ஞானத்தை அழித்து நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடியவளாக அம்பாள். அவள் தான் உண்மையான அருள்னா அதுதான் இல்லையா. ஸோ அப்படி குருமூர்த்தியாக அவள் இருக்கா. மந்திர ஜபத்தை தொடங்குகையில் குருவாக தலைமேல் கைகூப்பி வணங்குவதற்கு உரியவள். சொல் வடிவமான மந்திரமும் அதனை போதித்த ஆசாரியனும் தேவியே என்ற ஐக்கிய பாவனையால் மட்டுமே சித்தி பெற முடியும். அதனை ஆச்சாரிய வடிவில் அருள்பவள். ஸோ குரு ஏன் சொல்கிறோம், இந்த சாக்த அந்த 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 மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த மந்திரம் ரொம்ப முக்கியம். மந்திரத்தை வச்சு தான் அவங்க அந்த மந்திர சித்தி அடையிறது தான் அவங்களுடைய பெரிய நோக்கமாக இருக்குது. அதை உபதேசித்த ஆச்சாரியனும் ரொம்ப முக்கியங்கிறதுனால அந்த மந்திரமும் அந்த எல்லாமே தேவியின் வடிவம் அப்படின்னு தான் அவங்க உபாசனை பண்ணுறாங்க. ஸோ குருமூர்த்தமாக வந்து அந்த உபதேச மந்திரத்தை அருளி நம்மை உய்விப்பவளும் அம்பாள் தான். சரி, அம்பாளுக்கு அப்பால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா எல்லாமே அம்பாள் தான் இல்லையா. இப்போ நீங்கள் சைவ சித்தாந்தத்தில் போய் சமயத்தில் கேட்டிங்கன்னா குருவாக வர்றது சிவனே தான் சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி இங்கே ஷாப்னா அம்பாள் தான் குருவாக வரா, எல்லாம் ஒன்று தான். ஸோ குருமூர்த்திகி, குருவின் வடிவானவள். குணநிதிகி, அர்த்தம் குணங்களுக்கெல்லாம் ஒரு இருப்பிடமாக திகழக்கூடிய நிதி. நிதின்னு சொன்ன அர்த்தம் சேமிப்பிடம், களஞ்சியம், நிதின்னு சொல்லுவாங்க இல்லையா, களஞ்சியம். ஸோ எல்லா நற்குணங்களுக்கும் களஞ்சியமாக திகழக்கூடிய அவ்வளோ கல்யாண குணங்களும் கொண்டவள்.
நல்ல குணங்கள் அனைத்தும் தனித்தும் குவிந்தும் சிறப்பாக விளங்கும் இடம் அதுதான் அம்பாள். ஸோ அதனால் குணநிதிகின்னு சொல்கிறாங்க. இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டால், சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற முக்குணங்கள் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து கோடிக்கணக்கான தோற்றங்களுக்கு காரணமாகின்றன. அந்த முக்குணங்களும் தேவியின் முதல் தோற்றமான மூல பிரகிருதியினுள் அடங்கியவை. அதனால் கோடிக்கணக்கில் பிரிந்த முக்குணங்களின் மூலஸ்தானம் தேவி. நம்ம இப்போ தான் பார்த்துட்டு வரோம் இல்லையா, என்னது அத்தியாரோபம் அபவாதம்லாம் பார்த்துட்டு வந்தோம். அப்போனா அந்த மூலத்திலேருந்து தான் கடைசியாக முக்குணங்கள் வந்து அதுலேருந்து தான் இந்த ஜீவர்கள், இந்த ஈசன், இந்த உலகம்லாம் தோன்றுதுன்னு பார்த்தோம். ஸோ எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கும். ஸோ அந்த முக்குணங்கள் அவள் தான் முக்குணமாக விரியதும் அவள். ஸோ எல்லாமே முக்குணங்களையும் தோன்றியவைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ஆதாரமாக, இருப்பிடமாக, எல்லா தோற்றத்துக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அம்பாளுங்கிற மாதிரி குணநிதிகி அப்படின்னும் இன்னொரு சுவையான ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காரு உரையாசிரியர் குணநிதிக்கு. குணம்னா கயிறுன்னு உண்டு, கயிறு. அந்த குணங்களுக்கே குணம்னு சொன்னதுக்கான அது கயிறு மாதிரி கட்டி போடுறதுனால குணம்னா கயிறு. என்ன சொல்றாரு பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நடைபெற்று வரும் ஸ்வேத வராக கல்பம் என்னும் பிரம்மா தினத்தில், ஒரு கல்பம்னா பிரம்மாவுடைய ஒரு தினம், இப்போ நடைபெற்று வருது என்னன்னா ஸ்வேத வராக கல்பம். நம்ம சங்கல்பம் பண்ணும்போது பண்ணுவோம், ஸ்வேத வராக கல்பேன்னு பண்ணுவோம் இல்லையா. இந்த பிரம்மாவுடைய தினத்தில் 6வது சாக்ஷுக்ஷ மன்வந்தரத்தின் இறுதியிலும் தற்போது நடக்கும் 7வது வைவஸ்வத மன்வந்தரம் தொடங்குவதற்கு முன்னும் நடந்த இடைக்கால பிரளயத்தில் பூமி ஜலத்தில் மூழ்கி கரைந்தது. பிரளயமாக தெரியும், கடலெல்லாம் பொங்கி ஒரே வெள்ளக்காடாகி சுனாமின்னு பார்த்தோம். அதை மாதிரி 1000 மடங்கு, லட்சம் மடங்கு அந்த மாதிரி பழைய காலத்தில் எல்லாம் அழிஞ்சு போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், வேதத்தை காப்பாற்றி வரும் 7 ரிஷிகளையும் அடுத்த சிருஷ்டிக்கான மூலப்பொருள் அனைத்தையும் இறைவனின் ஆணையால் சத்யவிரதர் என்ற வைவஸ்வத மனு ஒரு பெரிய ஓடத்தில் ஏற்றி காப்பாற்றினார். ஒரு வைவஸ்வத மனு ஒருத்தர் வந்து இது எல்லாத்தையும், அந்த வேதங்கள் எல்லாம், அந்த ரிஷிகளை எல்லாம் காப்பாற்றினார். இதே ஐடியா பைபிள்லேயும் வருது தெரியுமா உங்களுக்கு? பிப்ளிக்கல் அந்த தாட்ஸ்லையும் இதே ஐடியா இருக்குது. அதே ஓடத்தில் ஏற்றி காப்பாற்றின மாதிரி இப்படி ஆச்சரியமாக இருப்பார். ஸோ அப்படி காப்பாற்றினாராம். அப்போது நாராயணன் மத்ஸ்ய அவதாரம் எடுத்து ஓட கயிற்றை தன் வாயால் கவ்வி பிரளயக்கடலின் கொந்தளிப்பினால் ஓடம் அழியாமல் காப்பாற்றினாராம். யாரு? நாராயணன். அவர் மத்ஸ்யாவதாரம். மத்ஸ்யான என்னது? மீன். அவதாரம் எடுத்து அந்த ஓடம் வந்து மூழ்கிடாமல் அந்த ஒரு கயிற்றால் அந்த ஓடத்தை கட்டி நாராயண பெருமான் காப்பாற்றினாராம். அப்போது எப்படி சொல்கிறாங்க பாருங்க, அந்த ஓடத்தை மத்ஸ்யமூர்த்தியிடம் பிணைத்த கயிறு வடீரிகா, வடக்கயிறு எனப்படும். அதன் உறுதியை பாதுகாக்க மகாமாயா ஸ்வரூபினான தேவி அதனுள் உறைந்தாள். ஸோ அந்த வடம் பிடிச்செடுப்போம் சொல்லி அந்த வடக்கயிறுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கயிறுடைய அந்த சக்தி அதுவாக அங்கே உறைந்தவள் அம்பாள். அதான் குணநிதிகி. குணனா கயிறு, குணநிதிகினா அந்த கயிறுடைய அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு ஆற்றலாக, அதனுடைய உறுதியாக அம்பாள் அங்கு உறைந்தாளாம். அதனால தான் அவளுக்கு குணநிதின்னு ஒரு பேர் உண்டு. அப்படி வடக்கயிற்றின் உள் உறைந்த நிதிகி, உள்ளுறைந்த நிதிகி, அதனை வலிவுள்ளதாக்கி ஓடத்தை காப்பாற்றியவள். அதனால குணநிதியா நம்ம கற்பனையாக பண்ண முடியுமா? இப்படி ஒரு பொருள் இருக்கிறதா? இங்கே உரையாசி சொல்லுங்க. ஸோ குணம்னா கயிறு, குணநிதிகின்னா அது உறைபவள். ஏன் கயிறில் உரையுதான்னு கேட்டால், அந்த சமயத்தில் இந்த கயிறு வந்து வலுவாக இருக்கணும் இல்லையா. நாராயணரே பிடிச்சிருந்தா அந்த கயிறு மெலிசாக இருந்து உடஞ்சி போச்சுன்னா அந்த ஓட மூழ்கிடும் இல்லையா. ஸோ அந்த வேதங்கள்லாம் காப்பாற்றி வைக்கணுங்கிறதுக்காக அந்த ஓடத்தை ஏற்றி காப்பாற்றுறோம். அது மூழ்கிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா. அதனால தான் அந்த வடக்கயிறு, அந்த கயிறுடைய உள்ள உரையிற சக்தியாக இருந்து அந்த ஓடத்தை காப்பாற்று குணநிதி. ஸோ என்ன பார்த்தோம் இப்போ? குருமூர்த்தி குணநிதி. கோமாதா. கோமாதா உங்களுக்கு எல்லாம் தெரியும். கோமாதான்னு நம்ம பசுமாடு கோமாதான்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் உண்மையான பொருள் என்னன்னா, கோனாலே பசுதான். ஸோ இந்த பசுமாடுகளுக்கெல்லாம் தாயாக வந்து காமதேனு தான் நம்ம கருதுறோம். ஸோ காமதேனு வடிவங்களாக இருந்து, காமதேனு என்ன அர்த்தம்? நம்மளுடைய காமனாக்களை எல்லாம் பூர்த்தி செய்கிறது தான் காமதேனு. எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்யும்.
அப்படி காமதேனு வடிவாக அம்பாள் தான் இருக்காங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. கோமாதா உலகில் உள்ள பசுவினத்திற்கு தாய் காமதேனு, அதன் வடிவில் அமைந்திருப்பவள். அது மாத்திரமல்ல, கோ என்ற சொல் ஸ்வர்க்கம், ஒளி, சந்திரன், வாக்கு, ஜலம், அக்னி, சத்தியம் என்ற பல பொருள்களை கொண்டது. அவ் அனைத்திற்கும் தாய் கோமாதா. ஆனால் என்ன ஒரு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம சனாதன தர்மத்தில் நம்ம இந்துக்கள் இந்த பசுமாட்டை கோமாதா கோமாதான்னு அவ்வளோ தொட்டு தொட்டு கும்பிடுறோம். பின்னாடியெல்லாம் போய் முன்னாடி போய் தொட்டு கும்பிட மாட்டாங்க, பின்னாடி தான் தொட்டு கும்பிடுவோம். ஏன்னா பின்னாடி மகாலட்சுமி இருக்காளாம். ஸோ அதுக்கு இன்னும் இந்த கோமாதாக்கு அந்த பூஜையெல்லாம் பண்ணுவோம் இல்லை, கோ பூஜையெல்லாம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அநியாயத்துக்கு அந்த மாடுகளை அவிழ்த்து விட்டு அது போய் போஸ்டரையும் பிளாஸ்டிக்கையும் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அநியாயம். அதெல்லாம் கோமாதான்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அதை ஒழுங்காக பாதுகாக்கணும் இல்லையா, சம்ரட்சணை பண்ணணும் இல்லையா, அதுக்கு உண்டான உணவெல்லாம் ஒழுங்காக கொடுக்கணும் இல்லையா. சரி, அந்த மாட்டுக்கு அந்த பிளாஸ்டிக்லாம் வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அது இறந்தே போயிடும். வச்சு பாருங்க, சில சமயம் அவ்வளோ பிளாஸ்டிக் எடுத்துக்கலாம் வயிற்றுலேருந்துலாம். ரொம்ப அநியாயம். ஸோ சும்மா மாடை வந்து இப்போ கோமாதா கும்பிட்டு பிரயோஜனம் கிடையாது. உண்மையிலேயே அதுக்கான சம்ரட்சணை பண்ணுறது தான் அதுக்கு நம்ம செய்கிற ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ கோமாதாவாக அம்பாள் தான் இருக்கா. ஸோ கோமாதா அவங்க பசுமாடை பார்த்தா அம்பாள்னு நினைக்கணும். காமதேனு வடிவனடாக இருக்கா. குஹ ஜன்மபூஹு, குஹன்னா யார்? முருகன். அப்போ அவருடைய ஜன்மபூஹு, அவனுடைய பிறப்பிற்கு காரணமாக, ஜன்மபூஹு பிறப்பிடமாக இருப்பவள். ஸோ குஹன்னா முருகன். இதய குகையினுள் மறைந்து இருப்பவனா, அதுதான் குஹன்னு பேர். இதர குஹர மத்தியே. ஸோ அந்த இதய குகைக்குள்ள மறைந்திருக்கான், குஹன்னு பேர். ஸோ அந்த குஹனுடைய தாயாராக விளங்குவது அம்பாள் தான் இல்லையா. அதான் குஹ ஜன்மபூஹுன்னு சொல்லிட்டு. இன்னொரு பொருள்னு கேட்டால், அவித்தை என்னும் போர்வையால் மறைக்கப்பட்ட ஜீவர்களும் குஹர்களே. மறைக்கப்பட்டிருக்காங்க ஜீவர்கள் இல்லை, அவித்தைங்கிற அவித்யா, அவித்தைனா. ஸோ அப்படி எல்லா ஜீவர்களுக்கும் பிறப்பிடமாக தாயாக விளங்கும்போது அம்பாள் தான். ஸோ முருகனுக்குன்னு மாத்திரம் சொல்லலைங்க. ஸோ நாம் எல்லாருமே குஹர்கள் தான். ஏன்னு கேட்டால், ஏதோ அந்த இருட்டில், அந்த குகை மாதிரி இருட்டில் அஜ்ஞானத்தில் நம்ம உழன்று இருக்கோம். ஸோ அதனால் நம்ம ஜீவர்களையும் குஹன்னு சொல்கிறது தான். ஸோ எல்லா ஜீவராசிகளுக்குமே தாயாக இருப்பவள். ஆனால் குஹ ஜன்மபூஹு என்று சொல்லுவாங்க. இன்னொரு வாட்டி வாசிங்க. धरान्दोलित दीर्घाक्षी दरहासोज्ज्वलन्मुखी, धरान्दोलित दीर्घाक्षी दरहासोज्ज्वलन्मुखी, गुरुमूर्तिर्गुणनिधिर् गोमाता गुह जन्मभूः, गुरुमूर्तिर्गुणनिधिर् गोमाता गुह जन्मभूः. இனிமே தராந்தோலித தீர்காட்சினா ஞாபகம் வரும். தராந்தோலித்தன்னு சொன்னால் அந்த கண்கள் அசைகிறது ஞாபகம் வரும். அதே மாதிரி தரஹாச உஜ்வலன்முகி, உஜ்வலன்முகி பிரகாசமாக உள்ள முகம் எப்போ ஆகுது? தரஹாச புன்முறுவல்னால. அதே மாதிரி குருமூர்த்தி ஞாபகம் வந்துடும் நமக்கு. குணநிதி ஓரளவு ஞாபகம் வந்துடும். கோமாதா ஞாபகம் இல்லையா. குஹ ஜன்மபூஹு கூட பரவாயில்லை, ஏன்னா குஹன்னா நமக்கு தெரியும். ஸோ கஷ்டமான வார்த்தைகளும் திரும்ப திரும்ப ஒரு வாட்டி பார்க்கணும், ரிவைஸ் பண்ண என்ன சொல்லியிருக்கணும், அப்போ தான் மனசு நிற்கும். அடுத்த செய்யும். அடுத்த 822. देवेशी दण्डनीतिस्था, देवेशी दण्डनीतिस्था, दहराकाशरूपिणी, दहराकाशरूपिणी, प्रतिपन्मुख्यराकान्त, प्रतिपन्मुख्यराकान्त, तिथिमण्डलपूजिता, तिथिमण्डलपूजिता, देवेशी दण्डनीतिस्था दहराकाशरूपिणी, देवेशी दण्डनीतिस्था दहराकाशरूपिणी, प्रतिपन्मुख्यराकान्त तिथिमण्डलपूजिता, प्रतिपन्मुख्यराकान्त तिथिमण्डलपूजिता. இது போகிறதுக்கு முன்னாடி இந்த கோமாதான்னு இன்னொன்று எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ நம்ம இந்த பசுமாடு, இந்த கோமாதா பசுவை ஏன் இவ்வளோ உயர்வாக சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இடத்துல படித்து ஏற்கனவே இப்படி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை.
திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறது தப்பு இல்லை. அது ஒரு பெரிய ஒரு மகாத்மா, ஒரு மகான் அது எழுதியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் கேட்டால், நம்முடைய சனாதன தர்மத்தில், இந்து தர்மத்தில் இந்த யாக யஜ்ஞங்களும் பெரிய இடம் இருக்குது. இந்த யாக யஜ்ஞம் என்னன்னு கேட்டால், நம்ம இங்கே இந்த பூலோகத்தை சுவிட்சமாக வாழணும்னு சொன்னால் தேவர்கள் வந்து நமக்கு சகாயம் பண்ணணும். தேவர்கள் யார்? அக்னி, வருணன், வாயு, இவரெல்லாம் தேவர்கள் சொல்லணும். ஸோ வருண தேவதை வந்து மழையாக பொழிஞ்சாலும் இங்கே வந்து பயிரெலாம் இங்கே முளைக்க முடியும். ஸோ அதே மாதிரி சூரியன், சந்திரன் எல்லாருமே நமக்கு அருள் செய்யணும். ஸோ அவங்கள எப்படி நாம் வந்து ப்ரொஃபிஷியேட் பண்ணுறது, அவங்கள வந்து எப்படி மனம் குளிர செய்கிறதுனா இந்த யாக யஜ்ஞாதிகள் மூலமாக மனம் குளிர முடியும். பரஸ்பரம் பாவயந்தகான்னு ஒரு கீதையில் கூட. ஸோ நாம் வந்து அவர்களை மகிழ்விச்சு இந்த யாக யஜ்ஞாதிகள் பண்ணி கொடுக்க வேண்டிய ஆகுதியெல்லாம் கொடுக்கறதுனால அவங்க மனம் குளிர்ந்து நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த மழையெல்லாம் கொடுக்குற மாதிரி ஸோ அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்புகிறாங்களோ இல்லையோ இந்த மாடர்ன் சயின்ஸில் உள்ளவங்க, இல்லாட்டி இந்த உலகத்தில் உள்ளவங்க, இப்படி தான் நம்மளுடைய சனாதனத்தை சொல்லியிருக்கு. ஆனால் யாக யஜ்ஞாதிகள் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த யாக யஜ்ஞாதிகள் என்னன்னு கேட்டால், அக்னி தேவதா தான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவார் குருதேவர், போஸ்ட்மேன் சொல்லுவார். இப்போ என்னத்தோ நம்ம கொடுக்குற ஆகுதியெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது. எங்கே கொண்டு போய் சேர்க்கறது? அந்தந்த தேவதைகள் கொண்டு போய் சேர்க்கறது. ஏதோ சூட்சும ரூபத்தில் போய் கொண்டு போய் சேர்க்கறது அக்னி தெய்வம் தான். ஸோ அக்னியை வளர்க்குறது தான் அந்த யாக யஜ்ஞத்தில் முக்கியமான ஒரு காரியம். அந்த அக்னியை எப்படி வளர்க்குறது? நெய்னாலாம் வளர்க்க முடியும். ஆஜ்யம் சொல்லுவாங்க நெய்யை சான்ஸ்கிரிட்டில். ஆஜ்யங்கிறத விட்டு நெய்யை விட்டு தான் வளர்ப்பாங்க. அந்த நெய் ரொம்ப தூய்மையானதாக இருக்கணும். ஏன்னா அக்னி தேவனுக்கு அதை விட்டு அவன் அதை கொண்டு போய் சேர்க்கிறான் இல்லையா தேவதைகளுக்கு, ரொம்ப கலப்படம் இருக்கக்கூடாது. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதில் போய் காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க. யாக யஜ்ஞாதிகளுக்கு வாங்குற நெய் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இவங்க சாப்பிட்ற நெய் ரொம்ப நல்லா இருக்கணுமோ. ஸோ அதுக்கு 400 ரூபா 500 ரூபா 700 கொடுத்து கூட வாங்குவாங்க ஒரு கிலோ லிட்டரோ. ஆனால் யாக யஜ்ஞாதி 350 ரூபா 200 போதும் அப்படின்னா அதெல்லாம் கலப்படம் பண்ணி அது நெய்யா என்னன்னே தெரியாது. ஆனால் எரியும் அக்னி, ஆனால் அது உண்மையாக நெய்யான்னு தெரியாது. அப்படி இல்லை, யாக யஜ்ஞாதிகள் ஸ்ரத்தையாக பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு நல்ல நெய்யை தான் வரும். ஸோ அந்த காலத்தில் இதெல்லாம் கிடையாது. ஏன்னா அப்படியே மாட்டிலேருந்து பால் எடுத்து அப்படியே வீட்டிலேயே செய்வாங்க. ஸோ இந்த பிராமின்ஸ் எல்லாம் வீட்டில் மாடு வளர்க்குறது, அந்த மாடுலேருந்து பால் எடுத்து தானும் குடித்து அதுக்கப்புறம் அதை கடைஞ்செடுத்து அப்புறம் தயிராக்கி அதையும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து நெய் எடுத்து இப்படி அவ்வளோ விஷயம் கொடுக்குது மாடு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த உலகமே உயரத்துக்கு காரணமாகிய அந்த யாக யஜ்ஞம், அந்த யாக யஜ்ஞத்தில் அக்னி பகவானுக்கு நம்ம ஆகுதியாக கொடுக்கறது ஆஜ்யம் நெய். அந்த நெய்யை கொடுப்போல் அம்பாளுங்கிறது, மீன்ஸ் கோமாதாங்கிறதுனால, பசுமாடு, அந்த பசுமாதாங்கிறதுனால அவளுக்கு அவ்வளோ பெரிய ஸ்தானம் கொடுத்து வச்சுருக்கோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த விளக்கம். சரி, ரொம்ப கரெக்ட். யோசிச்சு பார்த்தா, ரிலீஜியஸ்லி யோசிச்சு பார்த்தா, சரி செக்குலராக யோசிச்சு பார்த்தா இது என்ன கதையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கேயோ தேவர் இருந்தாலும் அக்னி கொண்டு போய் எப்படி கொடுப்போம், இங்கே நெய்யை விடுறாங்க அவங்களுக்கு இதெல்லாம் அப்படி சொல்லலாம். பட் நம்ம நம்பணும்னு சொன்னால், ஸோ அதனால தான் கோமாதா ரொம்ப ரொம்ப உயர்வாக சொல்கிறான். அவள் எல்லாம் கொடுக்குறா, நம்ம குடிக்கிற பால் கொடுக்குறா, தயிர், இதெல்லாம் குழுமையான விஷயம். அந்த காலத்து இதை வச்சு தான் பொழைச்சி உயிர் வாழ்ந்தான். அதுவும் வெஜிடேரியனுக்கு வந்து இதெல்லாம் தான் முக்கியம். நான்வெஜ் சாப்பிடும்போது மற்ற ப்ரோட்டீன் மற்ற கால்சியம் எல்லாம் கிடைக்கும். ஸோ அதனால் பால் கொடுக்குறா தாயாரை போல், அப்புறம் தயிர் கொடுக்குறா, அப்புறம் வெண்ணெய், நெய், சாணம், அவளுடைய மூத்திரம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டிஸ்இன்ஃபெக்டன்ட். அதை வச்சு அந்த காலத்தில் மூழ்கி இப்போ கிருமிகளே வராது. அந்த காலத்தில் சிமெண்ட் தரையே கிடையாது. நான் பார்த்துருக்கேன் எங்கள் ஊர்லலாம் மண் தரையில் நல்லா மூழ்கி அவ்வளோ சில்லுன்னு இருக்கும், ரொம்ப சுத்தமாக இருக்கும், பச்சையாக இருக்கும் தரை, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ டிஸ்இன்ஃபெக்டன்ட் இப்படி பார்த்தா எவ்வளவோ இருக்குது, பயம் சொல்லிகிட்டே போகும். அதோட மங்களகரம். ஸோ அதனால தான் கோமாதா அவளை அவ்வளோ வணங்குறோம். ஆனால் அதுதான் அடித்து சாப்பிட்றாங்க எல்லோரும். நாயை மட்டும் தொட்டா போகும், நாய்க்கு தான் பெட்லேயே தான் பக்கத்துலேயே படுக்க வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆனால் மாடெல்லாம் அடித்து சாப்பிடலாம். பாருங்கள் எப்படி மைண்டு வந்து ரொம்ப மோசமாக ட்விஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் நம்மளோட சாஸ்திரத்தில், சாரி நான் சொல்கிறது தப்பாக இருந்துக்காதுங்க, நாய் ரொம்ப ரொம்ப இழிவான ஒரு பிராணியாக நினைக்கிறாங்க நம்மளுடைய சாஸ்திரத்தில். ஏன் நினைக்கிறாங்கன்னா அது காரணம் இப்போ தான் நான் படித்தேன். அது தன்னுடைய உணவை சாப்பிட்டது கக்கி தானே அதை சாப்பிட வந்துருக்கு. அந்த நாய் மாத்திரம் என்ன செய்யுமா, அது வாந்தி எடுக்கும் இல்லையா, கக்கும் இல்லையா, அது திருப்பி அதை எடுத்து சாப்பிடுமா. அதனால் அது ரொம்ப இழிந்த பிறவி அதை சொல்கிறாங்க.
அதோட ரோமங்கள்லாம் எல்லாத்தையும் உதிர்ந்து அது ரொம்ப ரொம்ப அனாச்சாரம். எனிவே, நான் ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் எனி திங், பட் தட்ஸ் வாட் செட் இன் அவர் சாஸ்திராஸ். அதை ஓகே, அதுக்கு எல்லாம் செல்லம் கொடுத்து அதுக்கு அவ்வளோ பராமரிப்பு. பட் மாடு போயிட்டு அவ்வளோ நம்ம எவ்வளோ அன்கிரேட்ஃபுல்லாக இருக்கும் பாரு. இப்போ என்ன செய்கிறாங்க, மாட்டிலேருந்து பால் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மிஷினை வச்சு எடுத்து ரத்தம் வர வரைக்கும் எடுத்து அது கண்ணுக்குட்டிக்கு ஒன்றுமே கொடுக்குறது. என்ன அநியாயங்கள் தான், மனுஷங்க தான் இவங்களாம் எனக்கு புரியவே மாட்டேன். ராட்சசர்கள்லாம் சேர்ந்து தான் மனுஷங்களாக இருக்குது. அவங்க தான் ரொம்ப உயர்ந்தவங்க நினச்சிக்காங்க தங்களுக்கு. ஹியூமன் ரைட்ஸ், அந்த ரைட்ஸ், அது இது, விலங்கை பாதுகாக்கிறேன், அவங்களுக்கு பிடிச்ச விலங்கு மாத்திரம் பாதுகாக்கணும், மற்ற விலங்குலாம் என்ன மாதிரி பண்ணுறோம். ஒரு எதுக்கு சொல்லுவாங்க, கோமாதாவுக்கு அவ்வளோ உயர்ந்த ஸ்தானம் இருக்குது நம்மளுடைய சனாதன. ஸோ அம்பாளாகவே சொல்கிறாங்க பாரு கோமாதா. கோமாதா அவளுக்கு பேரே கொடுத்துருக்காங்க, கோமாதா குஹ ஜன்ம பூ. சரி, அடுத்து தேவேஷி தண்ட நீதிஸ்தா தகராகாஷ ரூபிணி தேவ ஈஷி. அப்படின்னா தேவர்களின் ஈஸ்வரி. ஓ, யார் தேவர்கள்? வானுலகத்தில் இருக்கிற தேவர்கள் சொல்கிறோம். இப்போ தானே சொல்லுவோம் நம்ம, அது வாயு, வருணன், அக்னி, இப்படிப்பட்ட தேவர்கள்லாம் ஈஸ்வரின்னு அர்த்தம். அவர்களெல்லாம் ஆள்பவள். அவளுடைய ஆகியினால் பயந்து கட்டுப்பட்டு தான் அவர்கள் தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. ஸோ எல்லா தேவர்களுக்கும் பிரம்மாஜி வரைக்கும் உள்ள எல்லாருக்கும் அவள் தான் ஈஸ்வரி, தேவ ஈஷின்னு சொல்லப்பட்டு. இப்போது இந்த தேவங்கிற வார்த்தைக்கு இன்னொரு பொருள், இது குருதேவ சுவாமி சின்ன அடிக்கடி சொல்லுவார். தேவன்னா பிரகாசம் பொருந்தியன்னு அர்த்தம் பாரு. அப்போனா நம்மளுடைய ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, அதுவும் பிரகாசம் பொருந்தியதுனால எல்லாத்தையும் பார்க்குறோம், கேட்குறோம், எல்லாம் செய்யும். ஸோ புலன்களுக்கும் பேர் உண்டாம், தேவாங்கிற பேர். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அதிதேவதை இருக்காங்க, கேள்விப்பட்டீங்களா? கண்களுக்கு சூரியனா, அப்படிதானே? அந்த மாதிரி ஒவ்வொரு புலன்களும் அதிதேவதை. ஸோ அப்படி பார்த்தா அந்த அதிதேவதைகளுக்கும் ஈஸ்வரியாக இருந்து அந்தந்த புலன்கள் அந்தந்த புலன்பு விஷயங்களை நுகர்றதுக்கு உறுதுணையாக இருப்பவள். அப்படி ஒரு கருத்தும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் தேவேஷிங்கிறது. ஸோ பாருங்க, அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம கண்ணால் காண்டோன்னா அம்பாளோட சக்தி தான், காதால் கேட்கணும், அது அம்பாளோட சக்தினால தான். அப்படி அம்பாள் நினைக்க ஆரம்பிச்சோன்னா அவள் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது, இயக்கமே கிடையாது. மூச்சு காற்று அம்பாளுடைய சக்தி தான், பிராணவாயு, பிராணன். அப்படி பார்த்தா தேவ ஈஷி, எல்லா தேவர்களுக்கும் தலைவியாக ஈஸ்வரியாக இருந்து ஆள்பவள். தண்ட நீதிஸ்தா, தண்ட நீதி நான் அர்த்தம்னு கேட்டால் மக்களை கட்டுப்படுத்தும் அரசாளும் முறையில் இருப்பவள் இங்கே போட்டிருக்கு. தண்ட நீதிஸ்தா, அது என்ன சொன்னாங்கன்னா, அரசாங்கம் மக்களை அடக்கி ஆளும் முறையை போதிக்கும் சாஸ்திரம் தண்டம் அல்லது தண்ட நீதியம். அதே மாதிரி அர்த்த சாஸ்திரம்னு கூட இருக்குது, கேள்விப்பட்டீங்க? அர்த்த சாஸ்திரம் அது ஃபேமஸ். இப்போ தண்ட நீதினா என்னன்னு கேட்டால், ஒரு அரசாங்கம் மக்கள் அவங்கவுங்க தர்மத்தின் வழியில் போகணும், தேவையில்லாத ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணக்கூட எப்படி அவர்களை அடக்கி ஆள்வது சொல்லிக் கொடுக்க தண்ட நீதி. ஸோ அந்த தண்ட நீதியாக இருப்பவள் அம்பாள், தண்ட நீதிஸ்தா. அந்த தண்ட நீதி என்னும் சாஸ்திர வடிவில் இருப்பவள் அம்பாளே தான். ஸோ தண்ட நீதிஸ்தா, தண்டம் அர்த்தம் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ, அந்த அடி இல்லை, திருவடி அது வேற. பட் தண்டம்னு சொன்ன அர்த்தம் கோல் எடுத்து அடி, அதான் தண்டம். தண்ட நீதி, தண்டனை, தண்டம்னு தண்டனை, தண்ட நீதிங்கிற அந்த சாஸ்திரமாகவே இருப்பவள் அம்பாள், தண்ட நீதிஸ்தா. ஸோ அப்போ நம்ம எதாவது பிழை விட்டோம்னா உததான் கிடைக்கும், ஏன்னா அந்த சாஸ்திரமே அப்படி தான் சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ அந்த காலத்தில் அரசர்கள் என்ன செஞ்சாங்க, தர்ம வழியில் போய் நல்லது செய்கிறவங்கள நல்லா ரிவார்ட்ஸ் நிறையா கொடுத்து அவங்கள ரொம்ப ஊக்குவிச்சாங்க. அதே மாதிரி தீய வழியில் போய் ரொம்ப அநியாயம் பண்ணுறவங்கள கடுமையாக தண்டிச்சாங்க, இனிமேல் பண்ணவே மாட்டாங்க யாருங்கிற மாதிரி. ஆனால் இப்போ தண்டனையும் குறைஞ்சி போச்சு. பணக்காரர்கள் தண்டிக்கவே முடியாது, பொலிட்டீஷியன்ஸை தண்டிக்கவே முடியாது, ஏழை பாளையில் தான் தண்டிக்க முடியும். அப்படி ஆயிடுச்சு. அதனால தான் என்ன ஆயிடுச்சு, நாட்டில் பயம் இல்லாமல் போயிடுச்சு. நாட்டில் பயம் இல்லாமல் போச்சுன்னா இன்னும் ரொம்ப அதர்மம், அநியாயம் தான் பெருகும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. தண்ட நீதிஸ்தா, சரியான தண்டனை கொடுத்து சரியான நீதியை நிலைநாட்டினா அப்போ தான் ஒரு சமூகம் நல்லா சீரிய வகையில் இயங்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட தண்ட நீதி அதை கொடுத்தவளாக அதனுடைய சாரமாக இருப்பவள் அம்பாள் தான்.
ஸோ அதனால் இது நம்ம சும்மா பேசக்கூடாது, பாவம் அவங்களெல்லாம் தண்டிக்கூடாது, அப்படி இல்லை. தண்டிச்சாதான் அந்த சமூகம் நல்லபடியாக இயங்கும். இல்லாட்டி என்ன ஆகிடும், யார் வேணால் என்ன வேணால் சொல், தடி எடுத்தவன் தண்டாது காரணம் இல்லையாவது பழமொழி, தடி எடுத்தவன் தண்டாது. இப்போ என்ன சொல்லியிருக்கான் நம்மளுடைய மனுஷாஸ்திரம், என்ன சொல்லியிருக்கான், இப்போ இந்த 4 வர்ணங்கள் சொல்கிறாங்க இல்லையா, பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரன். அது பிராமணர்கள் தவிர செஞ்சால் நிறைய தண்டனை ஆக்சுவலாக. மற்ற அந்த வைஷ்யர்களோ சூத்ரர்களோ அவங்க தண்டனை செஞ்சால் ஓகே, அவங்களுக்கு தண்டனை உண்டு, அவங்க தவறு செஞ்சால். அதை விட 2 மடங்கு 3 மடங்கு உயர்ந்த தண்டனை மற்ற 2 வருடத்தாருக்கு உண்டாம். ஏன்னா தே ஹேவ் டு பி ரோல் மாடல்ஸ் இல்லையா, அவங்களை பின்பற்றி தான் மற்ற எல்லாரும் நடக்கிறாங்க. இப்போ அவங்களே ரொம்ப சீரழிஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த சமூகமே சீரழிஞ்சு போயிடும். அதனால தான் பிராமின்ஸ் அவங்களுடைய தர்மத்தின் கீழே வந்துடக்கூடாது. அதான் ரொம்ப கோச்சுக்கிறோம். மற்றவங்க கீழே வந்தாலும் பரவாயில்லை, ஏன்னா அவங்க அவ்வளோ ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குறாங்க, ரெஸ்பெக்டும் பண்ணுறாங்க மக்கள் இல்லையா. அவங்க தான் அந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். இப்போ நான் இதெல்லாம் சொல்ல, காஞ்சி மகாபெரியவர் சொல்கிறேன், தெய்வத்தின் குரலில் அவ்வளோ சொல்கிறார். ஸோ அவங்க அவங்களோட தர்மத்தை விட்டு பிறந்தனால தான் எல்லாமே பிறந்து போச்சுன்னு சொல்கிறார். ஸோ அதனால் தண்ட நீதி சரியான முறையில் மக்களை பரிபாலனம் பண்ணணும்னா அதுக்கு சரியான நீதி கிடைக்கணும்னா தண்டனை. அப்படி தண்ட நீதிங்கிற அந்த சாஸ்திரமாகவே உடைபவள் அம்பாள் தான். அப்புறம் தேவேஷி தண்ட நீதிஸ்தா தஹராகாஷ ரூபிணி. தஹர ஆகாஷ ரூபிணி, தஹராகாசமாக இருப்பவள். என்னன்னா தஹரம்னா மிக நுண்ணியதுன்னு அர்த்தம், ஆகாசம்னா வெளி. இப்போ பூதாகாசம் நம்ம இப்போ பார்க்குறதுலாம் பூதாகாசம், நம்ம கண்கொண்டு பார்க்குறது பூதாகாசம். அதுக்கப்புறம் சித்தாகாசம் சொல்கிறாங்க, இந்த சிந்தனைகள்லாம் எழுதில்லை நம்ம மனசில், அங்கே ஒரு ஆகாசம் இருக்குங்க உள்ள சூட்சுமமாக, அது சித்தாகாசம் சொல்லுவாங்க. அதை விட நுண்ணியதாக இதே குகையில் ஒரு ஆகாசம் இருக்குது, அது சிதாகாசம். அந்த ஆகாசம் எல்லாத்தோட மிக நுண்ணியது, ரொம்ப சூட்சுமானது, அதான் தஹராகாசம் சொல்கிறாங்க. தஹராகாசத்தில் தான் அவள் சித் சக்தியாக தோன்றி எல்லாவற்றையும் அறிவிக்கிறாள். தஹராகாச ரூபிணினே அவளுக்கு பேர். ஸோ தஹர ஆகாசத்தை ரொம்ப நுண்ணிய ஆகாஷம். அதான் இங்கே சொல்றாரு, உடலின் சேத்தனா சக்திக்கு இருப்பிடமான இதயத்தில் உள்ள வெளி ஹிருதய குஹாரம் தஹரம் என்பர் இதய வெளியாக அதனுள் அந்த உரையும் ஆத்மாவாக தேவி இருப்பதாக பாவனை செய்வார். இதய வெளியாக அதனுள் அந்த உரையும் ஆத்மாவாக தேவி இருப்பதாக பாவனை செய்வார். அதனால தஹராகாச ரூபினா மிக நுண்ணியதான ஆகாசம். அது இதயத்துக்குள்ள இருக்கிற என்ன ஆகாசம்? சிதாகாசம். சித்தாகாசம் வேற. சித்தம் அப்படின்னா அந்த மனசு புத்தின்னு சொல்லுவோம், சித்தம்னு சொல்லுவோம். அது எண்ணங்கள்லாம் அதுக்கான இருப்பிடம். அதையும் தாண்டி அந்த சைத்தன்யமா மாத்திரம் விளங்குறது, பூரண சைத்தன்யமா ஸ்வரூபமா மாத்திரம் விளங்குறது, அந்த வெளியா இருக்கக்கூடியவள். அதுதான் என்னது? சிதாகாசம். அதான் தஹராகாசம்னு சொல்லப்பட்டிருக்கு, மிக நுண்ணிய வெளின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாருங்களேன், வெளின்னு சொல்றது ஜட சம்பந்தமானது, ஆனால் இந்த நுண்ணிய ஒளி சிதாகாசம்ங்கிறது ஜட சம்பந்தமானது, அது ஞானமே ஸ்வரூபமானது. அப்படி ஞானமே ஸ்வரூபமாக நம்முடைய இதே குகைக்குள்ள அந்த சிதாகாச வெளியில அம்பாள் இருக்கிறதா சொல்லுவாங்க. அதான் தஹராகாச ரூபிணி. ஆகாசம் தஹர ஆகாஷம், தஹராகாச ரூபிணி. அதுக்கப்புறம் 2வது லைன்ல வர்றது பூரா சேர்த்து ஒரே நாமம் தான். என்னது? பிரதிபத் முக்கிய ராகா அந்த திதி மண்டல பூஜிதா. என்ன அர்த்தம்னு கேட்டா, பிரதமை முதல் பௌர்ணமி வரை உள்ள திதி கூட்டத்தில் வழிபட பெறுபவள். சுக்லபக்ஷம் சொல்லுவாங்க தெரியுமா? சுக்லன்னு அர்த்தம் வெள்ளைன்னு அர்த்தம், கிருஷ்ணன்னா கருப்புன்னு அர்த்தம். சுக்லபக்ஷம் சொன்னா பிரகாசத்தை நோக்கி போற அந்த திதி, அப்புறம் அந்த பௌர்ணமியை நோக்கி போறது, அப்புறம் அமாவாசைக்கு அடுத்து பிரதமை, அதுலேருந்து என்ன ஆகும்? ஒரே வளர்பிறை. வளர்பிறையை தான் சொல்றோம் சுக்லபக்ஷம். அப்புறம் கிருஷ்ணனதும் இருட்டை நோக்கி போகிறது, பௌர்ணமிக்கு அடுத்த நாள்லேருந்து, அதுவும் பிரதமை தான் சொல்கிறோம் இல்லையா? அது கிருஷ்ணபக்ஷம், தேய்பிறைன்னு சொல்கிறோம். ஸோ இந்த வளர்பிறையில்
பிரதமையில் ஆரம்பித்து 15 நாளும் அதாவது பிரதமை முதல் பௌர்ணமி வரை உள்ள திதி கூட்டத்தில் வழிபட பெறுபவள். தேவியின் வழிபாடு சுக்லபக்ஷத்து பிரதமை என்று தொடங்கி பௌர்ணமி வரை செய்வது சிறப்பு மிக்கது. சித்திரை ஐப்பசி மாதங்களில் அங்கனம் 15 நாட்கள் தொடர்ந்து வழிபாடு நடத்துவர். அவ்வகையில் வழிபட பெறுபவள். அதுதான் சொல்லியிருக்கு. பிரதிபத் முக்கியராகா அந்த திதி மண்டல பூஜிதா. ஒரே வார்த்தை, ஒரே நாமம். இன்னொரு பொருள் சொல்லப்படுது. இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டால், சுக்லபக்ஷத்து பிரதமை முதல் பௌர்ணமி வரை உள்ள 15 திதிகளுக்கும் ஒவ்வொரு நித்யாதேவி உண்டு. திதி நித்யாதேவிகள் என்று இவர்களுக்கு பெயர். அந்த நித்யாதேவி திதி நித்யாதேவிகள்னு பெயர். காமேஸ்வரி சுக்லபக்ஷத்து பிரதமை என்றும், பகமாலினி சுக்லபக்ஷத்து உனது வளர்பிறை, பகமாலினி த்விதியை என்றும், இப்படி வரிசையாக ஒவ்வொரு நித்யாதேவி ஒவ்வொரு திதியிலாக சுக்லபக்ஷத்து வழிபடுகிறார். அதே மாதிரி கிருஷ்ணபக்ஷத்தில் தேய்பிறை, பிரதமை முதல் அமாவாசை இவர்களே வரிசை மாறி தலைகீழாக கிருஷ்ணபக்ஷத்தில் பிரதமை என்று சித்ராவும், த்விதியை என்று ஜுவாலாமாலினியும் என்று வரிசை வழிபடுகிறார்கள். இப்படி நித்தியைகள் எனப்படும் திதி மண்டலத்தால் வழிபட பெறுபவள். இதை பற்றி நீங்கள் இன்னும் நல்ல விளக்கமாக பார்க்கணுன்னா, நங்கநல்லூரில் ஒரு ராஜராஜேஸ்வரி கோயில் போயிருக்கீங்களா? அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா படி ஏறும்போது இந்த பக்கத்தை வச்சுருப்பாங்க நித்யாதேவிகள்னு சொல்லிட்டு. பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. நான் இந்த மாதிரி போன மாதிரி போகும்போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியன்னு, இங்கே ஒரு 15 தேவதைகள் வச்சுருக்காங்க படிக்கட்டில், இங்கே ஒன்று வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் எனக்கு விளக்கமாக சொன்னாங்க. இப்போ சொல்கிற மாதிரி திதி நித்யா தேவிகள்னு சொல்லிட்டு. ஸோ ஏறும்பொழுது ஒவ்வொருத்தரையாக வணங்கிட்டு ஏறுற மாதிரி. இப்போ இறங்கும்போது அது தலைகீழ அதே வரிசை அதை மாதிரி சைடில் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அப்படி வழிபட பெறுபவள்னு ஒரு பொருள் இருக்குதுல. ஸோ பிரதிபத் முக்கியராகாந்த திதி மண்டல பூஜிதா. பிரதமை முதல் ஆரம்பித்து முக்கிய ராகாந்த அப்படின்னா பௌர்ணமி வரையும் அர்த்தம் போல இருக்கு. திதி மண்டல பூஜிதா, அந்த 15 நாட்கள் ஒவ்வொரு திதியிலும் வழிபடப்படுபவள் அப்படின்னு இதுக்கு பொருள். சரி, அடுத்தது கலாத்மிகா கலாநாதா. கலாத்மிகா கலாநாதா. காவ்யாலாப வினோதினி. காவ்யாலாப வினோதினி. சச்சாமர ரமாவாணி. சச்சாமர ரமாவாணி. சவ்ய தக்ஷிண சேவிதா. சவ்ய தக்ஷிண சேவிதா. கலாத்மிகா கலாநாதா. காவ்யாலாப வினோதினி. கலாத்மிகா கலாநாதா. காவ்யாலாப வினோதினி. சச்சாமர ரமாவாணி. சவ்ய தக்ஷிண சேவிதா. சச்சாமர ரமாவாணி. சவ்ய தக்ஷிண சேவிதா. கலாத்மிகா அப்படின்னா கலைகளாக இருப்பவள். கலா ஆத்மிகா, எல்லா கலைகளுக்கும் ஆத்மாவாக எல்லா கலைகளாகவும் இருப்பவள். ஆய கலைகள் 64 சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்படி எல்லா கலைகளாகவும் இருப்பவள் அம்பாள் தான். அதான் கலாத்மிகா. ஆனால் அதை விட விசேஷமாக இன்னொரு அர்த்தம் சொல்கிறார். என்னன்னு கேட்டால், அக்னி, சூரியன், சந்திரன் என்ற 3 தேஜோ மண்டலங்களுக்கும் கலைகள் உண்டு. சந்திரனுக்கு 16 கலைகள் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்க தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு நாளைக்கு அப்படி கலை வளர்ந்துட்டே போகுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை மாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, அக்னி, சூரியன், சந்திரன் என்ற 3 தேஜோ மண்டலங்களுக்கும் கலைகள் உண்டு. அக்னி கலைகள் 10. இந்த உரையாசிரியர் எப்படி தான் இதெல்லாம் எழுதுறாருன்னு தெரியல. எல்லா பேரையும் ஞாபகம் எல்லாத்தையும் இங்கே எனுமரேட் பண்ணுறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது மாத்திரம் இல்லை, எவ்வளோ பேர்கள், எவ்வளோ விஷயங்கள். அக்னி கலைகள் 10. தூம்ராஷிஸ், ஊஷ்மா, ஜுவலினி, ஜுவாலினி, விஸ்புலிங்கினி, சுஸ்ரீ, சுரூபா, கபிலா, ஹவ்யவாகா, கவ்யவாகா என இதெல்லாம் வாசிக்கூட கஷ்டமாக இருக்கு. சூரிய கலைகள் 12. அதே மாதிரி தபினி, தாபினி, தூம்ரா, மரீச்சி, ஜுவாலினி, ருச்சி, சுஷும்னா, போகதா, விஸ்வா, போதினி, தாரிணி, ஷமாயன. சந்திர கலைகள் 16.
அமிர்தா, மானதா, பூஷா, துஷ்டி, புஷ்டி, ரதி, திருதி, சசினி, சந்திகா, காந்தி, ஜோதிஷ்ணா, ஸ்ரீபிரீத்தி, அங்கதா, பூர்ணா, பூர்ணாமிருதா என இப்படிப்பட்ட இந்த கலைகளை வடிவமாக கொண்டவள். அது மாத்திரம் இல்லையா, அப்புறம் சொல்றார் பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், ஈஸ்வரன், சதாசிவன், இந்த 5 தெய்வங்கள் சொல்றாங்க இல்லையா, அந்த 5 தொழிலை செய்கிறவங்க அவங்களுக்கும் கலைகள் உண்டுன்னு சொல்லிட்டு அதையும் எனுமரேட் பண்ணுறார். நான் அதை படிக்க போகிறதில்லை. பிரம்ம கலைகள் 10, விஷ்ணு கலைகள் 10, ருத்ர கலைகள் 10, ஈஸ்வர கலை 16, சதாசிவ கலைகள் 16, எல்லாத்தையும் பேருங்க எனுமரேட் பண்ணுறார். அப்படி எல்லா கலைகள் வடிவமாகவும் இருப்பது அம்பாள் தான். ஸோ அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், ஒவ்வொரு மண்டலம் இவ்வளோ கலைகள் இருக்கு. அந்த கலைகளுடைய வடிவமாக இருக்கிறது அம்பாள் தான் அப்படிங்கிறதாக இங்கே உரையாசிரியர் எடுத்து சொல்லியிருக்கார். எனக்கு என்ன ஆச்சரியமாக்குன்னா அவருடைய எவ்வளோ ஞானம், இதெல்லாம் எங்கேருந்து எடுப்பாரோ தெரியல, அவ்வளோ விஷயத்தை இங்கே சொல்லியிருக்கார். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கீங்க என்னென்னா, ஜாகிரத், சொப்னம், சுஷுப்தி, துரிய நிலை. இப்போ 4 நிலைகள் சொல்கிறாங்க இல்லையா. ஜாகிரத்னா இப்போ விழிப்பு நிலை, சொப்னம்னா கனவு நிலை, சுஷுப்தினா ஆழ்ந்த தூக்கம், துரியம்னு சொன்னால் இதெல்லாம் கடந்த ஆன்மஸ்வரூபத்தில் இருக்கிற அந்த நிலை. இவைகளில் கலைகள் உண்டு. அவையாவன ஜாகிரத் கலை 4, உற்பத்தி, விழிப்பு, புலனறிவு, மனம் பலவற்றில் ஈடுபடுதல் என. சொப்ன கலைகள் 4, ஆசை, பிரமை, ஒரு பொருளை பற்றி எப்போதும் சிந்தித்தல், ஞாபக சக்தி என. சுஷுப்தி கலை 4, பாருங்க, இது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னென்ன சுஷுப்தி கலை? மரணம், ஞாபக மருதி, மயக்கம், தூக்கம். சுஷுப்தி கலை நமக்கு நிறைய நிறைஞ்சிருக்கு இந்த கலைகள், 4 கலைகள். சரி, கனவு கலைகள் என்னன்னு கேட்டால், கனவு, சொப்னம், ஆசை, பிரமை, மனமயக்கம் இல்லையா, ஒரு பொருளை பற்றி எப்போதும் சிந்தித்தல், தாட் ஃபிக்ஸேஷன் மாதிரி. ஞாபக சக்தி சொல்கிறாங்க, அது நமக்கு நிறைய பேருக்கு உண்டு. 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு வச்சுன்னு மனசில் ஒரு சண்டை வரும்போது, அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க தானே, அதெல்லாம் சொப்னத்தோடு சேர்ந்த ஒரு கலைகளாகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இவங்க சொல்கிறதெல்லாம். அதே மாதிரி இந்த சுஷுப்தி கலையை பற்றி, மரணம், அது சுஷுப்தியோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தானே மரணம். ஞாபக மருதி, தமஸ் இல்லையா, ஞாபக மருதினா. மயக்கம், தூக்கம் என என அது 4. துரிய கலை 4, அது என்னடா அப்படின்னு கேட்டால், வைராக்கியம், மோட்சத்தின் மீது ஆசை, சமாதி அடையத்தக்க தெளிந்த மனம், நிலைத்ததும் நிலைக்காததும் ஆன பொருள்கள் பகுத்தறிவு. ஆனால் விவேக வைராக்கியம், அது மாதிரி முமுட்சுத்துவம், அதே மாதிரி தெளிவு, சமாதி அடையத்தக்க தெளிந்த மனம், இந்த 4 கலைகள். ஸோ இப்படியாகவும் அனைத்து கலைகளாகவும் அம்பாள் தான் ஆயிருக்கா அப்படின்னு இங்கே கலாத்மிகாங்கிறது இவ்வளோ பொருள் சொல்கிறார். ஸோ எல்லா கலைகளோடைய வடிவமாகவும் இருப்பது அம்பாள் தான். அப்புறம் கடைசி அதுவும் சொல்கிறார், ஆய கலைகள் 64, அந்த கலை வடிவாகவும் இருப்பவள் அம்பாள் தான். ஆனால் கலாத்மிகா, கலா ஆத்மிகா, எல்லா கலைகளுக்கும் அந்தரங்கத்தில் ஆத்மாவாக இருந்து கலை வடிவமாக இருப்பவள் அம்பாள். இப்போது நல்ல கலைகளில் தேர்ச்சி பண்ண என்ன செய்யணும்? அம்பாள் நல்லா வணங்கணும் இல்லையா? ஸோ அம்பாளை வணங்கினா கலைகளில் தேர்ச்சி பண்ணலாம், ஞானம் கிடைக்கும், உண்டாகும். அதே மாதிரி நான் ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும், எல்லாம் கிடைக்கும். உண்மையா சுவாமிஜின்னு கேட்டால் செஞ்சு பாருங்களேன். நான் ஒரு விஷயம் சொல்ல முடியும். நம்ம ஆசிரமத்தில் அம்பாளோட சந்தை வந்ததுக்கப்புறம் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கு. பணத்துக்கு முறை கிடையாது, பணம் நல்லா வந்துட்டு இருக்கு, நிறைய பணம் வருது, போகுது, செலவாகணும். பணம் இருக்கக்கூடாது, செலவாகும், அதுதான் நல்லது. பணம் இருக்கிறது இட் ஸ்டிங்ஸ், ஸ்டாக்னேட், இட் ஸ்டிங்ஸ். அது மாத்திரம் இல்லை, ஆசிரமத்தில் வந்து நிறையா அபிவிருத்தி வேலைகள் நடந்துகிட்ருக்கு நிறையா. அது வந்து ரொம்ப என்ன சொல்ல, குளம் வெட்டி இருக்கும், ஒரு நிறையா சோலை நந்தவனங்கள்லாம் வச்சுருக்கோம். இப்போ பகவான் வரப்போகிறார், ஜூலை 10 குரு பூர்ணிமா. ஸோ அது நிறைய விஷயம் நல்லா நடந்துட்டுருக்கு. அது மாதிரி ஸோ அம்பாள் வந்து ஒரு ரொம்ப ஐஸ்வர்யம். அவள் நல்லா வணங்கணும்னு சொன்னால் ஒரு குறையும் வராது.
அவள் ஜெகத் ஜனனி இல்லையா இல்லையா? ஸோ நம்மளை எல்லா சமயத்துலையும் காப்பாற்றுவா. when we are down she is always with us to take care of us இல்லையா? ஸோ அது மாதிரி அம்பாள் பெரிய விஷயம். அப்போ சிவன் அவர் இருப்பார் சும்மா பாவம். எப்படி லலிதா சகஸ்ரநாமம் அப்படி தான் பேசணும். இப்போ இது சிவானந்த லஹரி பேசினா சிவன் தான் எல்லாமா. இப்போ நீங்கள் பச்சோந்தியா சுவாமிஜின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அப்படி தான் வேதவியாசரே செஞ்சுருக்காரு, நான் செய்யலை. ஸ்கந்த புராணம் எடுத்தால் முருகனை தவிர அவர் யாருமே இல்லைன்னு புகழ்ந்து சொல்லுவார். அவர் பாகவத்தை எடுத்தால் கிருஷ்ணன், விஷ்ணு, நாராயணன் தான் எல்லாம். ஆனால் என்ன அர்த்தம்னு கேட்டால் அதுக்கு ஒரே பொருள் தான். நாம தான் பலவாக அதை வழிபடுகிறோம். பல நாமங்கள், பல பெயர்களை சொல்லி, பல ரூபங்களில் அந்த ஒரு பரம்பரை ஒன்று தாங்கிறது தான் ஐடியா. நம்மளுடைய சனாதன தர்மத்தோட மூல ஒரு கருத்து என்னன்னு இதுதான் மூல கருத்து. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் எது ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கோ அதை அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஆக அம்பாள் ரொம்ப விசேஷம். அதுவும் அம்பாளுக்கு உபாசனை பண்ணுற அந்த மந்திரங்கள்லாம் ரொம்ப பவர்ஃபுல். அது சரியான முறையில் கேட்டு அதெல்லாம் ஜபித்து வந்தாங்கன்னா அவங்களாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்புறம் என்னது கலாத்மிகா கலாநாதா, கலைகளுக்கு தலைவி. நாதா, நாதம், நாதானா தலைவி இல்லையா? அந்த கலைகளுக்கெல்லாம் தலைவி. முன்னாமத்தில் கூறப்பட்டுள்ள கலைகள் அனைத்திற்கும் சக்தி தரும் ஈஸ்வரி. அவதான் அதுக்குள்ளேயும் இருக்கா. அந்த கலைகள்லாம் மெருகேறுவதற்கு, சக்தி பெறுவதற்கு காரணமாக இருந்தாலும் அவளை கலா ஈஸ்வரி, கலைகளுக்கெல்லாம் தலைவி, கலாநாதா என்றும் சொல்லுகிறார்கள். கலாநாதன்னா சந்திரனுக்கு ஒரு பேராம், கலாநாதன். சொன்னில 16 கலைகள் கொண்டவன் சந்திரன். சந்திர மண்டலம் ஸ்ரீசக்கரத்திற்கு ஒரு வடிவமாகும். சந்திர மண்டலமாயும் சந்திரனாயும் இருப்பவள்னு இன்னொரு பொருள் சொல்லியிருக்கார். அதான் கலாத்மிகா கலாநாதா, அந்த கலைகளுக்கெல்லாம் தலைவியாக இருப்பவள். காவிய ஆலாப வினோதினி. காவியாலாப வினோதினி, காவிய ஆலாப வினோதினி. வினோதினா மிகவும் மகிழ்ச்சி அடைவள்னு அர்த்தமா. வினோதினி எதில் மகிழ்ச்சி அடைவான்னு கேட்டால், இந்த காவியங்கள்லாம் எடுத்து யாராவது சொன்னா, ஆலாப ஒன்று பாடுனா, ஆலாபனை பண்ணுறது சொல்லுவோம் இல்லையா, ஆலாபனை எடுத்து சொன்னால், இல்லை எடுத்து அழகாக பாடுனா ரொம்ப ஆனந்தமாக ரசித்து கொண்டு இருப்பாள். காவிய ஆலாப வினோதினி. அது மாத்திரம் இல்லை, அவளுக்கும் அந்த காவியங்களை எடுத்து சொல்கிறதுக்கும் பாடுறதுக்கும் ஆசை. யாராவது எடுத்து சொன்னால் அதை பாடினாலும் அதை ரொம்ப ஆனந்தமாக கேட்டுக்கொண்டிருப்பாள். காவிய ஆலாப வினோதினி. வால்மீகி முதலிய கவிகளால் இயற்றப்பட்ட நற்காவியங்களை கேட்பதிலும் பாடுவதிலும் உற்சாகத்துடன் ஈடுபட்டு கழிப்புள்ளவள், கழிப்படைபவள். கழிப்புன்னு ஆனந்தம். ஸோ அப்போ அம்பாளை மகிழ்விக்கணும், என்ன செய்யணும்? காவியங்களை பாடணும். இல்லாட்டி அவள் முன்னாடி அவளுடைய நாமங்களை பாடணும். ஆனால் சோதரர் என்ன சொல்லி தெரியுமா, அவளுடைய நாமங்களை பாடுறதை விட ஈஸ்வரன் நாமங்களை பாட அவளுக்கு இன்னும் ஆனந்தமும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படியும் பாடணும். பாடினா அவள் மன மகிழ்ச்சி அடைவாள். அப்புறம் கடைசியாக சச்சாமர ரமாவாணி சவ்யதக்ஷிண சேவிதா. ஒரே நாமம் தான். என்ன அர்த்தம் கேட்டால், சாமர, சாமரம்னு தெரியும் தானே, சாமர வீசுன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த காலத்தில் ராஜாக்களுக்கெல்லாம் 2 பக்கம் சாமரம் வீசுவாங்களே. அது மாதிரி அம்பாளுக்கு யார் சாமரம் வீசுகிறாங்க அப்படின்னு கேட்டால், ரமாவாணி. ரமான்னா யார்? மகாலட்சுமி. வாணினா சரஸ்வதி. சவ்ய தக்ஷிண சேவிதா. தக்ஷிணா ரைட், சவ்யனா லெஃப்ட். சவ்ய சாட்சின் படிச்சா இல்லையா? அது என்னது? நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சின், பவ சவ்ய சாட்சி. ஸோ சவ்யனா லெஃப்ட் சைட், இது தக்ஷிணனா ரைட் சைட். ஸோ லெஃப்ட் சைடு யார் இருக்கான்னா மகாலட்சுமி இருக்காளாம், ரைட் சைடு வந்து அம்பாள் இருக்கா. இது சரஸ்வதி வந்து அவளுக்கு சாமரம் வீசுறாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய பெருமை கொண்டவள்னு பாருங்கள். எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, ஆனால் அதை செய்ய முடியாமல் போச்சு. நம்மளுடைய அந்த கருணாம்பிகை இருக்கா இல்லையா, அந்த சன்னிதானத்தில்
வாசலில் வந்து அந்த அந்த கல் மண்டபத்திலேயே வாசல் இந்த பக்கம் மகாலட்சுமி சரஸ்வதியோடைய ஒரு பிம்பத்தை வைக்கணும்னு நினச்சோம். அது வந்து நம்ம சபதிக்கெலாம் சொன்னோம். அது என்ன ஆச்சுன்னா ரொம்ப குறுகியதாக வந்துடுச்சு, அதுக்குள்ளே வைக்க முடியாதுன்ட்டார். ஆனால் இன்னொரு ஐடியாவும் இருக்குது. இந்த ஐடியா தான் ரொம்ப அநியாயமான விஷயம். இந்த பிள்ளையார் முருகன் வச்சுருக்கோம் இல்லையா முன்னாடி சின்னதாக, அது மாதிரி கூட வைக்கல. இப்போ கூட வைக்கலாம், தப்பு இல்லை, மகாலட்சுமி சரஸ்வதி. ஆனால் அவளுக்கு யார் புடவை கட்டுறது? அப்புறம் இப்போ புடவை கட்டுறது தான் ப்ராப்ளம். ஒரே ஒரு ஐயரை வச்சுட்டு போகணும், அவர் பாவம். அந்த ஒரு புடவை கட்டிப்பதே நாக்கு தள்ளி மூச்சு போய் வந்துடுறது. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு ஆசையும் இருக்குது. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, அந்த 3 அந்த இதில் கோஷத்துலேயும் வைக்கணுங்கிற ஆசை இருக்குது. இப்போ அதுக்கு யார் புடவை கட்டுறது? அதுக்கு அபிஷேகம் பண்ணணும், அப்புறம் சந்தன குங்குமம் வைக்கணும், புடவை கட்டணும், பூ வைக்கணும். அதுக்கு தனியாக ஒருத்தர் இருந்தாருன்னா அதெல்லாம் செஞ்சுட்ருக்கலாம் இல்லையா? அதனால தான் அதெல்லாம் செய்யலை. தனியாக செய்யக்கூடிய காலம் தான் அதெல்லாம் நடக்கும். ஸோ அம்பாளுக்கு பக்கத்தில் சாமரம் வீசுகிற மாதிரி மகாலட்சுமியும் சரஸ்வதியும் இருக்காங்க. அம்பாளே வந்து எப்படி இருக்கா? இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ரூபமாக இருக்கா. அப்படி வைக்கலாம். அதில் இன்னொரு ஐடியாவும் இருக்குது. அப்படி இல்லாட்டி மாதங்கி ஷாமலே, அந்த மாதங்கி தான் ஷாமலே, அந்த மாதங்கி இந்த பக்கம் வந்து வாராகி. அதுவும் ஒன்று வந்து ஞானத்துக்கு, இன்னொன்று வந்து செயல் திறத்துக்கு. இப்படி எது வேணால் செய்யணும்னா இல்லையா? ஆனால் இப்போ எல்லாத்தையும் அடக்கி இதெல்லாம் செய்ய வேண்டான்னு போதும், அம்பாள் ஒரு தீவி எல்லாமே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பக்கம் மகாலட்சுமி சரஸ்வதியும் அவளுக்கு சாமரம் வீசுகிறாங்க. இதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இன்று சாமரம் வீசி பணிவிடை புரிகின்றனர். இடப்புறத்தில் செல்வமும் போகங்களும், வலப்புறத்தில் கல்வியும் ஞானமும் தேவியின் அருளை பெற்றவர்களும் செல்ல காத்து நிற்கின்றன. அதுதான் அதுக்கு பொருளாம். மகாலட்சுமி சரஸ்வதிக்கான அர்த்தம். அம்பாளுடைய இடது பக்கம் வந்து ஐஸ்வர்யங்கள், வலது பக்கம் கல்வியும் ஞானமும் இருக்கு. ஸோ அம்பாளை வழிபட்டா ரெடியாக இருக்கு, அவள் இருக்கா, எதை வேணால் கொடுக்குறது. நீங்கள் என்ன கேட்கணும் அதை கொடுப்பா. நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் எதை கேட்பீங்க? கல்வியும் ஞானமும் கேட்பீங்க. அதான் மோட்சத்தை கொடுக்கவில்லை. பட் இந்த உலகத்துக்கு தேவையான ஐஸ்வர்யம் தேவைன்னா கொடுப்போம், அதுவும் கொடுப்போம் இல்லையா? செல்வமும் போகங்களும். அதனால் இடப்புறத்தில் வச்சுருக்கா, கல்வி ஞானத்தையும் வளர்ப்புறத்தில் வச்சுருக்கா. ஸோ எல்லாத்தையும் வாரி வாரி கொடுக்க அவள் ரெடியாக இருக்கா. நாம தான் அவளை கண்டுக்கிறதே இல்லை. சும்மா போய் இப்படி கும்பிட்டு வந்துடும், அவ்வளோதான். உண்மையாக நான் சீரியஸாக சொல்கிறேன். நிறைய பேருக்கு 99% மக்களுக்கு கூட ஒரு 5 நிமிஷம் அலோவ் பண்ணாங்கன்னா கோயிலில் என்ன செய்யறதுன்னே தெரியாது. சரி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம்னா, பார்த்தாச்சு அப்புறம் என்ன செய்யறது, சரி அர்ச்சனை பண்ணியாச்சு அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாது. சில பேர் ஏதோ ஸ்லோகம் செஞ்சாலும் சொல்லிட்டே இருப்பாங்க. சில பேர் கால் தெரியலன்னு காலை ஊற்றி பார்ப்பாங்க, கண்ணு தெரியலன்னு கண்ணை ஊற்றி பார்ப்பாங்க. சில பேருக்கு அவர் பைத்தியம் மாதிரி. எனக்கு இன்னும் அது சரியாக தெரியல. 2 கண்ணாடி மாட்டிட்டு பார்ப்பாங்க, ஒரு கண்ணில் 2 கண்ணாடி மாட்டிட்டு பார்ப்பாங்க. சில பேர் என்ன செய்யறான்னு கேட்டால், அந்த அம்பாளுடைய உருவத்தை தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. சரி பார்க்கட்டும், வேண்டாம் சொல்லலை. அதுக்கு மேலே அங்கே ஒரு சாநித்தியம் இருக்குது, அதுக்கு மேலே அங்கே எவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ நமக்கு உண்மையே ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலேன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாது. அது உண்மையாக போய்யா. திருப்பதியில் மொத்தம் உங்களை 1/2 மணி நேரம் உட்கார வச்சோன்னா பேக் பராக்கு பார்க்க ஆரம்பிச்சு, எப்படா விட போகிறோம், எப்படா போகிறோம். ஒரு செகண்ட் ஜருகண்டி தள்ளி விடுறா, ஐயோ பார்த்துடணும் அவ்வளோ பார்த்துடணும். அதே பெருமாள் நான் சொல்கிறேன் யூஎஸ்ஏல எல்லா கோயிலும் இருக்காரு. ஏன் யூஎஸ்ஏ போகணும்? இங்கேயும் நிறைய இடத்துல பெருமாள் வச்சுருக்காங்க. ஃப்ரீயாக காத்தாடிட்டு இருக்கார், யாருமே பார்க்கறதுக்கு தயாராக இல்லை. சரி பார்த்தாச்சு, ஜலம் வாங்கியாச்சு. இது அது என்ன பேர்? அதான் அதே தான். அது தலையில் வாங்கியாச்சு, அப்புறம் என்ன செய்யுதுன்னு தெரியாது. இருந்தால் செய்யறது வேற, உண்மையிலே தெரியாது. அவரால் கொஞ்சம் லட்சணமாக இருக்காரு, பார்த்து எதாவது செய்யலாம். சிவபெருமான் முழுக்கட்டின்னு இருக்காரு, அவர் என்னதான் பார்க்குறது? எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி முழுக்கட்டின்னு இருக்காரு. அப்படி வேணும்னு வச்சுருக்காங்க. ஏன்னா அது உருவம், அது தியானத்துக்கு ரொம்ப உகந்தது. அதுவும் சில இடத்துல பார்த்தா ரொம்ப குட்டியோண்டா வச்சுருப்பாங்க. ஸோ இன்ஸ்பைரிங்காகவே இருக்காது. அம்பாள் நல்லா ஜெஜாண்டிக்காக அப்படி 9 கஜம்லாம் உடுத்தி அழகாக வச்சுருப்பாங்க. அந்த இங்கே தான் சொல்கிறேன் நான், திருவானைக்கால ஜலகண்டி, அது அகிலாண்டேஸ்வரம். இப்போ அங்கே ஜம்புநாதர்
அவரை பார்த்தா உள்ள அடியில் போய் குண்டா உட்காந்துருக்கு, இன்ஸ்பைரிங்காகவே இருக்கார். சரி பார்த்தாச்சு அடுத்து என்ன செய்யலாம் அப்படிதான் தோணும் இல்லையா? ஸோ என்ன சொல்ல வரேன்னு கேட்டால் நமக்கு உண்மையிலே என்ன செய்யணும்னு தெரியாது கடவுளுக்கு. ஏன்னா நம்ம கடவுளை யாரும் தெரியாது. நமக்கு என்னென்னா அவர் ஏடிஎம் மாதிரி போய் பணம் கட்டலாம் கொடுத்துட்டே இருப்பார், கேட்டால் கொடுப்பார், உதவியும் கொடுப்பார், அப்புறம் அது தெரியாது நமக்கு. ஆனால் அம்பாள் அவ்வளோ பெரிய விஷயம். அவள் பக்கத்தில் மகாலட்சுமி இருக்கா, சரஸ்வதி, அவளுக்கு சேவை செஞ்சு அவங்களுக்கு சாமான் வீசி கொண்டிருக்காங்க. அதனால் அவள்கிட்ட போய் கேட்டால் எல்லாம் கொடுப்பாள். ஆனால் அவள்கிட்ட என்ன கேட்கணும்? நீதாமா வேணும்னு கேட்கணும். அவள் தான் எல்லாத்துக்கும் அதிபதி இல்லையா? அவளே கிடச்சிட்டா அப்புறம் எது வேணும்? வேற எல்லாம் கிடச்சிடும். ஸோ வேண்டாமை வேண்டும்னு கேட்கணும். நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஆரத்தி படிக்கும்போது தேவைகளே வேண்டாங்கிற மாதிரி மறையான்னு படிக்கணும். அடையன்னு எல்லாரும் படிக்கணும். நிறைய பேர் அடையன் தான் படிக்கிறாங்க. தேவைகள் எல்லாம் மறைய. ஆமாம், ஏன்னா தேவைகள் இல்லாமல் முடிச்சோம் நல்லா இருக்கும். தேவைகள் இருந்து அடையிறது எவ்வளோ கஷ்டம். தேவைகள் மறையிறது இன்னும் உத்தமமான ஸ்டேட். ஸோ அது உங்களுக்கு விளங்காது. கடைசி வரைக்கும் தேவை அடையதான் வேணும். சாமி சும்மா சொல்ல, அவர் சன்னியாசி சொல்லிட்டு போவார் மறைய மறையணும். எங்களுக்கெல்லாம் தேவைகள் அடையணும். ஸோ அப்படி அம்பாள் இருக்கா. சரி, இதோட முடிச்சுப்போமோ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.